மெயில் ப்ராஸ்டியூட்டு ஆண்கள்லாம் வந்து விபச்சாரத்துக்கு போகிறாங்க, ஒரு கற்பனையா இல்லை உண்மையிலே நடக்குதா அப்படின்றதுல எனக்கு தெரியல. தமிழில் ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம், ஆந்தாலஜிக்கல் படம். அதில் வந்து ஒரு எபிசோடு வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மெயில் ப்ராஸ்டியூட்டை வச்சு. தமிழில் முன்னாடியே பண்ணிட்டேன்டா அப்படின்னு பெருமை எருமை அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் இப்படிலாம் விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்பொழுது. ஏன்னா சொசைட்டியோட ஒரு ரிசம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா. அப்படி தான் நான் பார்க்குறேன். எத்தனை பேர் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபீமேல் ப்ராஸ்டியூட் இருக்காங்க அப்படின்னா, ஆண்கள் வராங்க அப்படின்னா காஜினால வராங்க அப்படின்னு ஒரு சித்தரிப்பை வச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு மெயில் ப்ராஸ்டியூட் இருக்கும் பொழுது பெண்கள்லாம் ஏன் வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அப்படி வந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்தியன் சொசைட்டில அவங்களுக்கு இருக்கிற பேரே வேற. இதுல எப்படி காட்ட போறாங்க, ஒருவேளை அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் காட்ட போறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப டீசெண்டா ஒரு கன்வின்சிங்கான ஒரு மேட்டரோட தான் வச்சிருந்தாங்க. ஒருவேளை பெண்களை கொச்சைப்படுத்திடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, கன்வின்சிங்கான ஒரு மேட்டரோட தான் வச்சிருந்தாங்க. யாரையும் வந்து கொச்சைப்படுத்தவே இல்லை. ஆனா பெண்களை வேறு விதமா இந்த வெப் சீரிஸ்ல வந்து ஒரு மேட்டர் சொல்லி கொச்சைப்படுத்திட்டாங்க.